இது இனிதுங்க. இன்றைக்கி ரேஷன் அரிசி முறுக்குதாங்க. பாருங்கள், ரேஷன் அரிசி இந்த டம்ளரில் நான் 4 டம்ளர் அரிசி போட்டுக்கிறேங்க. போட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேங்க. ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு, இட்லி அரிசி தாங்க, இட்லிக்கு போடுறோம்லங்களா அந்த ரேஷன் அரிசி புழுங்க அரிசி தாங்க. அதை நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊறினோடனே நல்லா கழுவிட்டு நல்லா கிரைண்டரில் போட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி ஆட்டி எடுத்துக்கணுங்க. நம்ம திட்டமாக ஆட்டி எடுத்துக்கினா போதுங்க. ரொம்ப தண்ணியாக வேண்டாம், கட்டியாக வராது. திட்டமாக நல்லா வெண்ணெய் மாதிரி ஆட்டி எடுத்துக்கணுங்க. அதாங்க இதற்கு எடுத்துக்கிட்டு ஒரு 4 டம்ளர் எடுத்துக்கலாம். அதுக்கு இது 4 டம்ளரே எனக்கு அரை கிலோ அரிசி தாங்க வரும். அந்த பாருங்கள், அது வெண்ணெய் மாதிரி வலிச்சு வச்சுட்டேன்னா அதுக்கு 1 டம்ளர், அதே டம்ளரால் 1 டம்ளர் பொட்டுக்கடலைங்க நான் எடுத்துக்கிறேங்க. வெறும் வறுக்கலாம் தேவையில்லாத வெறும் பொட்டுக்கடலை ஜாரில் இதே டம்ளரில் 1 டம்ளர் 4க்கு 1 எடுத்துக்கிறேங்க. கூட ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஏன்னா மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் கப்பி நிற்கும். அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேங்க. நல்லா அரைச்சி இதை ஜெலிச்சுக்கிட்டேங்க. ஜெலிச்சு வச்சுக்கிட்டு அந்த மாவில் 1 ஸ்பூன் எள்ளு போட்டுட்டு பெருங்காயத்தூள் உப்பு போட்டுட்டு நம்ம இந்த பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருக்கல போட்டு நல்லா பிசைஞ்சோம்னா நமக்கு தெரியுங்க. அது 1 ஸ்பூன் ஊற்றிட்டு நமக்கு அது கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக போதும். இல்லை கொஞ்சம் தண்ணியாக மாவு வந்துருச்சுன்னா அந்த 1 ஸ்பூனும் போட்டால் எனக்கு கரெக்டாக ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, அது கரெக்டாக ஆகிடும். அது எப்படி பாருங்கள், மாவு அப்படி வெண்ணெய் மாதிரி பந்து மாதிரி ரொம்ப கட்டியெல்லாம் வேணாங்க. எல்லாம் சாஃப்டான பதம் வந்தால் போதுங்க. அதை அப்படியே நம்ம பட்டர் இருந்தால் பட்டர் போடலாங்க. நான் எண்ணெயிலே ஒரு கரண்டி எண்ணெய் போட்டுக்கணுங்க. போட்டு அது பட்ட வச்சுங்கன்னா பரப்பரம் பட்டர் வருங்க. அவ்வளோதாங்க. அதை அப்படியே போட்டு பிசைஞ்சிட்டு அப்படியே முறுக்கச்சில் போட்டு புளிய வேண்டியதாங்க. அப்படியே எடுக்கும் போது புடுங்க. அப்படியே கடையில் பொட்டலெல்லாம் சாப்பிடுவோம் பாருங்கள், பட்டர் முறுக்குன்னு அதே மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் நம்ம பட்டரே போடலங்க, எண்ணெய் தான் போட்டோங்க. ஆனால் அப்படி இருக்குதுங்க. வெறும் ஒரே பாருங்கள், ஒரு அரை கிலோ அரிசிக்கு எம்மா முறுக்கு வந்துருக்கு பாருங்கள். நான் அந்த 100 கிராம் டம்ளர் தாங்க போட்டேன் 4. அது அரை கிலோ அரிசி வருங்க அந்த டம்ளரில் போட்டோம்னா. அதான்